கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம கூட இணைந்திருக்க சகோதரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த குரு பயிற்சியானது 2/6/2026 நள்ளிரவில் பாருங்கள் 2 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருந்த குருவானவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு தன்னுடைய சஞ்சாரத்தில் வரார். அப்போ அந்த குரு பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவில் முதல் ஒரு இதாக வேலையாக பாருங்கள், தங்கம் விலை கூடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த ஆண்டுகளில் மிதுனத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறப்ப அந்த தங்கத்தோடைய விலை ஏற்ற இறக்கத்தோடையே இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த கடகத்தில் குரு தன்னுடைய உச்ச பலத்தோடு இருக்கார். 12 வருடத்துக்கு அப்புறம் இப்போ தான் கடக வீட்டுக்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வராரு. வர்றப்ப தங்கத்தோடைய விலை நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு உயர்வுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ இந்த குரு பயிற்சி காலங்களில் இந்த கடகத்தில் ட்ராவல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1 வருட காலங்களில் பார்த்திங்கன்னா, நிறையா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்களில் நிறைய புரட்சிகரமான ஒரு படிப்புகள் அதற்குண்டான மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் எடுக்கிறவங்களுக்கு பெரிதும் உபகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கடகத்தில் குரு இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள், நிறைய ஆன்மீகவாதிகள் ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய வருடமாகவும் இந்த குரு கடகத்தில் இருக்கிற காலகட்டங்களில் வரும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பணியில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு அந்தஸ்து உயர்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆன்மீக சங்கங்கள் அதிகமாக தோன்றி அதன் மூலமாக மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ மக்கள் மனதிலையும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களில் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். நிறைய மக்கள் பாருங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பாருங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளே போய் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில் ஏற்படுவதற்கும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு 1 வருட காலத்தில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவார். அதாவது மேம் சொன்ன மாதிரி தான். அதாவது என்னென்னா, இப்போ இந்த குரு பகவான் இந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறார், அதாவது காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் இடத்துலேருந்து எத்தனாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் இப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் போகிறார். அப்போ இந்த ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சி நடக்கும் இல்லையா? ஸோ ஒரு சில நேரங்களும் பார்த்திங்கன்னா குரு 1 வருடம் இருப்பார்னு சொல்லுவோம். அவர் அதிசாரமாக முன்னோக்கி போவார். அதே போல் பார்த்திங்கன்னா வக்ரமாய் பின்னோக்கி நகர்வார். இது இயல்பாக கேஷுவலாக நடக்கிறது தான். ஸோ ஆனால் இந்த வட்டம் இந்த குரு பயிற்சி ஆகிறது ஏன் எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கீங்க, ஜோதிடர்கள் எல்லாமே இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களே அப்படின்னு சில குரு பயிற்சியை பற்றி புரியாத சில நபர்கள் கூட யோசிக்கலாம். அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்முடைய குரு பகவான் தன்னுடைய பிடித்த வீடு, தனக்கு பிடிச்ச வீட்டுக்கு கடகராசிக்குள்ளே வரார். அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம், இந்த 4ஆம் இடத்துல உச்ச வீட்டில் அமர்றதுனால பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த இடம் ஸ்தான பலம் அந்தளவுக்கு வலிமையாக இருக்காது அப்படிலாம் சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த வட்டம் மட்டும் குரு 4ஆம் வீட்டில் அமர்றதுனால எல்லா ராசி அன்பர்களுக்கும் குரு எந்தெந்த ஸ்தான பலத்துலலாம் அமர்ந்திருக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸ்ட்ராட்டாக சொல்லணும்னா மேச ராசிக்கு 4ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லி ஒரு ஸ்தான பலம் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இந்த வருடத்தில் ஸ்தான பலமும் ஒரு வலிமையை கொடுக்குது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவருடைய பார்வைக்கு எப்போயுமே மிகப்பெரிய மதிப்பு உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் தனக்கு பிடித்த வீட்டில் இருந்து தன்னுடைய பார்வைகளை 5ஆம் பார்வையான தன்னுடைய மிக விசேஷமான பார்வையை விருச்சிக ராசியில் செலுத்துகிறார். அதுக்கடுத்து 7ஆம் பார்வை, எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அதே போல் குரு பகவானுக்கு 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அவர் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதுக்கடுத்து அவருடைய இன்னொரு மிகப்பெரிய விசேஷமான பார்வை பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வை. அது 9ஆம் பார்வை கிடச்சிருச்சுன்னா மனுஷன் வாழ முடியாத மனுஷன் கூட வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 9ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட விசேஷமான பார்வையை தன்னுடைய வீடை, அதாவது குருவுடைய வீடு 2 வீடு,
ஒரு வீடு தனுசு, இன்னொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா மீனம். அப்போ தன்னுடைய மீன ராசியவே குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். சார் 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கலாம் என்ன சார் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை, அதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால, அதாவது நம்மளுடைய கர்மஸ்தான அதிபதியான நீதி அரசரான சனி பகவானால் சில பாதிப்புகளை, சில தடுமாற்றங்களை நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட சனி பகவான் ரொம்ப அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு, 7.5 உட்காந்துருக்காருன்னு நிறைய அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் வர்றேன்யா, நான் வந்து சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாரு, சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சியில் நம்மளுடைய குரு பகவான் சிறப்பாக செய்து கொடுக்க போகிறார். உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். அது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபுல்லாக வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் சிறப்படைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி காலபுருஷனுக்கு 3ஆம் ராசி காற்று ராசி மிதுன ராசி உங்கள் ராசி. ஆனால் பாருங்கள், இது வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இப்போ பாருங்கள் குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா ஜென்ம குருவில் தான் ராமர் வந்து வனவாசம் போனதாக நம்முடைய புராணம் சொல்கிறது. அப்படி இருக்கிறப்ப அந்த ஜென்ம குரு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ தூரம் அவதிப்பட்டிருப்பீங்க. எல்லா இடத்துலையும் பாருங்கள் கொஞ்சம் மரியாதை குறைவாக விஷயங்கள் நடந்திருக்கும். வீட்லேயே அப்படித்தான், வெளியிலேயே அப்படித்தான். நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் ஒரு முயற்சி எடுக்கிறப்பே பாருங்கள் பல தடைகள் வந்து சேர்ந்துருக்கும். இது எல்லாம் பாருங்கள் ஜென்ம குரு தான். ஏன்னா அவர் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி வேறு, 7ஆம் அதிபதியும் அவர் தான், 10ஆம் அதிபதியும் அவர் தான். என்ன தான் தேவகுருவாக இருந்தாலுமே பாருங்கள் ஒரு பாதகாதிபதி நம்ம வீட்டில் வந்து உட்கார நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? அந்த மாதிரி பல அவஸ்தைகள் ஏற்பட்டிருக்கும். உடல் ரீதியாகவும் பல பிரச்சனைகளுக்கு சந்திச்சிருப்பீங்க. ஆனால் பாருங்கள் இப்போ அந்த குருவானவர் தன்னுடைய உச்சோட 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து இது வரைக்கும் வந்து நான் ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இல்லை ஒரு வேலைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, நான் வந்து வேலை பார்த்துக்கிறேன், அந்த வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது ஏன் அப்படி நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நபர் வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல இருக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பான மேலே வேலைக்கு தானே போவீங்க. அப்போ அந்த குரு பயிற்சி அதான் செய்ய போகுது. அப்போ இது வரைக்கும் வேலைக்கு ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ் டைம்னா நீங்கள் ஒரு 10 மணிக்கு போவீங்க. ஆனால் அந்த குரு பயிற்சி வந்தவொடனே பாருங்களேன் 9 மணிக்கு ஆஃபீஸ் தான் 8:30 போயிடுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நபர் அங்கே இருக்காங்க. அப்படி ஒரு வருகை வந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகுது. அதே குரு பகவான் வேற உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் பாருங்க மறைமுகம், அதாவது மர்மஸ்தானங்கள் சில பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். அப்போ இப்போ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரியாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று வருவதற்கும் இந்த குரு பயிற்சி காரணமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய எதிரி யார் இது வரைக்கும் தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏற்கனவே வந்து அதிகமாக குழப்பக்காரர்கள் நீங்கள் தான் வந்து சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறுவீங்க. ஆனால் பாருங்கள் ஒரு 10 பேர் நீங்கள் அட்வைஸ் கேட்டாலும் பாருங்கள் கடைசி முடிவு வந்து உங்கள் முடிவாக தான் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும். இப்போ இதே குரு பகவானவர் என்ன செய்கிறாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கடகத்தில் உச்ச வீட்டில் இருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ லாபஸ்தானத்தை பார்க்குறப்ப வந்து லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக தானே வரணும், ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அங்கே சனி ஏற்கனவே உட்காந்துருக்காரு. இப்போ வரக்கூடிய லாபங்களில் நீங்கள் வந்து தகுந்த இடங்களில் நீங்கள் வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக உருவாகக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வருங்க இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஆன்மீக சங்கங்களில் உங்களுக்கு இணை எண்ணம் ஒரு சேர்ந்து நம்ம செயல்படுகிற எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ தான் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தானாகவே உங்களை வந்து ஒரு அழைப்பு விடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை நீங்களாகவே பாருங்கள் ஒரு அறக்கட்டளைகள் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த குருவாண்டிய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையான சிறப்பானதாக உங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது மேடம் சொன்ன மாதிரி இப்போ வந்து மிதுன ராசி காற்று ராசி,
ஏங்க ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்குறீங்கன்னா அது உலக அதிசயம். சர்ன்னு இந்த வாமா மின்னல் அப்படின்னு ஸ்வைங் அப்படின்ட்டு போவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். உங்களால் வந்து என்ன சொல்லணும்னா, என்னதான் வலிகள் இருந்தாலும், என்னதான் உடம்பே சரியில்லைனாலும், உங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னா ஓடி போய் சாப்பாடு எடுத்துப்பீங்க. உங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு வேலை சொன்னாங்கன்னா உடனே ஓடி போய் செஞ்சுருவீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா உடனே கேட்பீங்க. ஸோ இதுதான் நீங்கள், ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட நீங்கள் உங்களை காணும்னு நீங்கள் தேடின காலம் கடந்த 1 வருடம். உங்களை நீங்களே தொலைச்சிட்டீங்க. எப்படி? உங்களை நீங்களே தொலைச்சிங்க. காரணம் மற்றவங்க மேலே வச்ச அன்பு. அதுதாங்க பெரிய தும்பு. நீங்கள் தெம்புன்னு நினச்சா அதுதான் பெரிய உங்களுக்கு தொல்லையாகவே இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட மனசில் 1000 கனவுகள், 1000 எண்ணங்கள், நிறைய விஷயங்களை யோசிக்கேன் சார், ஆனால் செய்ய முடியல சார். ஏன் செய்ய முடியலன்னு தெரில அப்படிங்கிற சில விஷயம் இன்னும் உங்கள் கணக்கில் இருக்குது இல்லையா? உங்கள் மைண்ட்லேயே இருக்கும், உங்களுடைய நோட்டில் கூட இருக்கும். என்னை பொறுத்த இந்த மிதுன ராசிக்காரங்க எல்லாமே என்ன பண்ணுவீங்கன்னா, கட்டாயமாக ஒரு டைரி வச்சுருப்பீங்க. யார் யாரெல்லாம் டைரி ஃபாலோ பண்ணுறீங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் மிதுன ராசி சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் டெய்லி எழுதுவேன் சார். நான் வாரத்துக்கு ஒரு டைரியை தொட்டு எழுதிடுவேன். ஒரு நோட்டு கையில் வச்சுக்கிட்டே இருப்பேன் சார். அப்படிங்கிற சொல்லக்கூடிய புதனை ஆதிக்கமாக கொண்ட உங்களுடைய லைஃப்பில் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராருங்க. எங்கள் உச்ச வீட்டுக்கு வர்றது யோகங்க. 7ஆம் இடத்து அதிபதியாக அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி தான். நான் இல்லைன்னு சொல்லலை சார். யார் யாருக்கெல்லாம் மனைவி மூலமாக வருமானம் வரணும், என் மனைவி வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் சார், இப்போ வேலைக்கு போகணும் சார். என் கணவர் வீட்டுக்குள்ளேயே கிடக்கார் சார், அவருக்கு வேலை போயிடுச்சு, வேலைக்கு போவாரா? இப்போ வேலைக்கு போவார். கணவர் மூலமாக நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றம், மனைவியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து, அங்கீகாரம், அற்புதம், ஆற்றல், செயல்கள் எல்லாமே இப்போ தான் உங்களுக்கு இயங்க போகுது அப்படிங்கிறத குரு பகவான் உங்களுக்கு உணர்த்த போகிறார் என்பது அர்த்தம். சார் அவங்களாம் வேலைக்கு போட்டு சார், இப்போ நான் வேலை இல்லாமல் இருக்கேன் சார். பல பேருக்கு வேலை வாங்கி கொடுத்த உங்களுக்கு இப்போ வேலை இல்லை, உண்மைதானே? எத்தனை பேர் வேலை இழந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். யாருனால இழந்தீங்க? யாரெல்லாம் கூட்டு போய் வேலை சேர்த்து விட்டீங்களோ அவங்களால தான் வேலைக்கு இழந்திருப்பீங்க. யாருக்கு வேலையை கற்றுக் கொடுத்தீங்களோ, நீங்கள் கற்றுக் கொடுத்த கன்றுக்குட்டி என்ன பண்ணுது? வளர்த்த கடை மார்பில் வாங்கி சொல்லுவாங்களே, வாங்கிச்சில. அப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தன்னுடைய பார்வை மூலமாக நம்முடைய சுப கிரகமான குரு பகவான் கொடுக்க போகிறார். வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு. கடனில் சிக்கி தவிச்சு சின்னாம்பண்ணம் ஆகிட்டேன் சார், கடனே வாங்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையில் இருந்தேன், பயவுள்ளையே சொன்னாயின்னு சொல்லி கடன் வாங்கினேன், இப்போ நான் மாட்டிக்கிட்டு முடிக்கேன் சார். கடன் அடைச்சிருவீங்க, கடன் பிரச்சனை சரியாயிடும். சில மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரம்பரை வியாதிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் சார். ஆமாம் சார், எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு, தாத்தாவோட கொள்ளு தாத்தாவுக்கு இருந்துச்சு, இப்படிலாம் நிறைய வந்துக்குது சார். இப்போ எனக்கு வந்துருமோன்னு ஒரு பயமாக இருக்குது. வரவே வராது. ஏன் வராது? குரு பார்வை இப்போ இருக்கிறதுனால. யார் யாருக்கெல்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு பரம்பரை வியாதி இருந்துச்சோ, இந்த குரு பயிற்சி மூலமாக பரம்பரை வியாதி காணாமல் போயிருங்க. எழுதி வச்சுக்கோங்க, உறுதியாக பரம்பரை வியாதி இருக்காது. நீங்கள் சிறப்படைய போகிறீங்க. ஹெல்த்தில் உள்ள பிரச்சனைலாம் சரியாக போகுது. திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்கிறாங்களே, எங்களுக்கு உண்டா அப்படின்னா உண்டு. அது லாட்டரியை வச்சு நான் சொல்ல வரலங்க. நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம், நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான ஒரு அந்தஸ்து, அதன் மூலமாக திடீர்னு உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு வரலாம், திடீர்னு ஒரு யோகம் கிடைக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். எங்கேயோ ஒருத்தருக்கு நீங்கள் செஞ்ச உதவி இன்றைக்கி வந்து அது உங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. போகிற வழியில் போட்டேன் சார், ஒரு 10 லட்ச ரூபா கிடச்சிச்சு. இங்கிட்டு போகும்போது பார்த்தா ஒரு திடீர்னு ஒரு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன், அந்த அம்மா என்னை மகனாக பார்த்து எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. நான் ஒரு தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணேன், அந்த தங்கச்சி எனக்கு அண்ணனாக பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்படி ஏதோ ஒரு உறவு, கூட பிறந்து தான் உறவா? என்னை பார்த்து மிதுன ராசிக்காரங்களும் கூட பிறந்த உறவுகளை விட, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, நீங்கள் இப்போ உள்ள நிலையில் உங்களுக்கு எல்லா உறவுகளுமே நன்மை செய்யப்படுறாங்க. ஓகேவா? சரி, இதெல்லாம் ஓகே. எங்களுடைய பூர்வீக சொத்து கிடைக்குமா? கோர்ட்டு கேஸில் இருக்குது, விற்க நினச்சாலும் விற்க முடியல, கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை சரியாயிடும். முன்னேற்றமும் மாற்றமும் மிதுன ராசி என்பவர்களுக்கு
குரு பகவான் சூப்பராக கொடுக்க போகிறார். துள்ளி குதிக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர் என்பது கிரக ரீதியான உண்மை. நான் சொன்ன மாதிரி டைரி எழுதுகிறவங்க கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுக்கணும். டைரி எழுத நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த குரு பகவான் குரு பயிற்சி காலங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமான பூஸ்ட் எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு வழிபாடை மனசார செய்யுங்க. அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. மாதத்தில் ஒரு நாள் புதன்கிழமை புதன் ஓரையில் போய் ஆஞ்சநேயரை போய் பார்த்து அப்படியே ஒரு நமஸ்காரம் போட்டுவாங்க. முடிஞ்சால் அவருக்கு ஒரு வெற்றிலை மாலை 21 வெற்றிலை மாலையாக போட்டு மனசார வழிபாடு செய்யுங்க. மாற்றங்கள் எதிர்பார்க்குற மிதுன ராசிக்கு முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து ஆஞ்சநேயருடைய அற்புதமான செயல்பாடு மூலமாக குரு பகவான் இயக்குவார், ஆஞ்சநேயரும் உறுதியாக இயக்கும். ஸோ நாங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுடைய மனசை ஏதோ ஒரு விஷயம் டச் பண்ணிச்சு அப்படின்னா, சார் நீங்கள் சொன்ன விஷயம், மேடம் சொன்ன விஷயம் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு, நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக எங்களால் அதற்கான பதில்கள், அதற்கான வழிபாடுகள், அதற்கான பரிகாரங்கள் எல்லா விஷயங்களும் துல்லியமாக சொல்ல முடியும். ஸோ நாங்கள் சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே கிடைப்பதற்கு குருவுடைய அருளும் உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ நாங்கள் இருவரும் உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.